Morning my dear LKG students. Today class நம்ம என்ன பார்க்க போறோம்னா pledge. Pledgeனா என்ன மிஸ் அப்படினு கேட்டா இது வந்து நம்மளுடைய country name வந்து என்னன்னு கேட்டிங்கனா இந்தியா. நம்மளுடைய country பேர் என்ன இந்தியா. இந்தியாவுல இருக்க எல்லாரும் சரி எல்லா மக்கள்னு சொல்றோம் இல்லையா எல்லாரும் எல்லா ஊர்லயும் இருக்கவங்க எல்லாரும் ஒரே கண்ட்ரியை சேர்ந்தவங்க தான் நம்ம எல்லாரும் ஒரே மக்கள் தான் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாரும் எல்லா விதத்துலையுமே சமமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிறோம். ரெசல்யூஷன்னா உறுதிமொழி சரிங்களா. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் ப்ரேயரில் சொல்லுவீங்க. அதனால் இதை பார்த்தோன்னே யாரும் பயந்துராதீங்க பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு டெய்லியும் ப்ரேயரில் சொல்லுவோம். அதனால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். இதே இப்போ வந்து ஸ்கூல் ரன்னிங் ஆகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக இவ்வளோ நாள் வந்து இத்தனை மந்த்து 8 மந்த்தாக நீங்கள் ஸ்கூல் வந்திருப்பீங்க. அதில் நல்லாவே ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு எல்லாருமே இந்த பிளட்ஜை கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூல் ரன் ஆகாததுனால இது உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னா பயப்படுற மாதிரி தெரியும். ஆனால் பயப்படக்கூடாது. நம்மளால் எதுவுமே முடியும்னு தான் நினைக்கணும். முடியாதுன்னெலாம் திங்க் பண்ணக்கூடாது. நம்மளால் வந்து என்ன பண்ணணும் இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு பயந்துராமல் என்னால் முடியும் மம்மி நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா மம்மி வீடியோவை பாருங்கள் வீடியோவை எனக்கு வச்சு கொடுங்க மிஸ்ஸு சொல்கிறத நான் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் வந்ததுக்கப்புறமா மிஸ்ஸு டெய்லியும் ப்ரேயரில் சொல்கிறத கேட்டு நீங்கள் சொல்ல உங்களுக்கு மைண்டில் ஈஸியாக செட் ஆகிடும். பயப்படாதீங்க பிளட்ஜை பார்த்து. இப்போ தெரிஞ்சுக்கோங்க சரியா. இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு போர்ஷன்ஸில் உண்டுப்பா பிளட்ஜு எல்கேஜிக்கு. அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இப்போலேருந்து லிசன் பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா பாருங்கள். பிளட்ஜு India is my country. India is my country. All Indians are my brothers and sisters. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of it, rich and very heritage. I shall always strive to be worthy of it. I shall give my parents, teachers and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people I pledge my devotion. In their well-being and prosperity alone lies my happiness. ஓகேவாப்பா. இதை என்ன அப்படி மீனிங் அப்படின்னா பாருங்கள். இந்தியா இஸ் மை கண்ட்ரி. என்னுடைய கண்ட்ரி இந்தியா. என்னுடைய கண்ட்ரி இந்தியா. பாருங்கள் இதுதான் நம்மளுடைய கண்ட்ரி. இதுதான் என்னது நம்மளுடைய கண்ட்ரி. இதுதான் இந்தியா. இதுதான் என்னது இந்தியா. நம்ம எல்லாருமே சரியா நம்ம மக்கள் எல்லாருமே இப்போ எங்கே எல்லோரும் லீவ் பண்ணுறோம் அப்படின்னா எங்கே இருக்கோம் அப்படின்னா இந்தியாவில். நம்மளுடைய கண்ட்ரி பேர் என்னது இந்தியா சரியா. பாருங்கள். ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆல் இண்டியன்ஸ் இந்தியாவில் இருக்க எல்லாருமே என்னுடைய பிரதர்ஸ் அண்டு சிஸ்டர்ஸ். என்னுடைய பிரதர்ஸ் அண்டு சிஸ்டர்ஸ் அப்படின்னா என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க தான் மீனிங். என்னென்னா இந்தியாவில் இருக்க எல்லாருமே எல்லாத்துக்குமே என்னது பிரதர்ஸ் அண்டு சிஸ்டர்ஸ். ஐ லவ் மை கண்ட்ரி அண்ட் மை அண்ட் ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் ரிச் அண்ட் வெரி ஹெரிடேஜ். நான் என்னுடைய கண்ட்ரியை நான் ரொம்ப நேசிக்கிறேன். என்னுடைய கண்ட்ரி வந்து ரொம்ப எப்படி இருக்குது ப்ரௌடாக. என்னுடைய கண்ட்ரி ரொம்ப ரிச்சான கண்ட்ரி. அதை நினச்சி நான் எப்படி இருக்கேன் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். ஓகேவா. என்னுடைய கண்ட்ரியை வந்து நான் நினச்சி என்ன பண்ணுறேன் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். என்னோடய கண்ட்ரி ரொம்ப ரிச்சான கண்ட்ரி. நம்மளுடைய கண்ட்ரி ரொம்ப ரிச்சான கண்ட்ரி தான்ப்பா சரியா. நம்மக்கிட்ட இருந்து பிரிட்டிஷ் பீப்புள் நிறைய எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க பிடுங்கிட்டு போயிட்டாங்க.
நம்மக்கிட்ட இருந்து இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ் பீப்புளெலாம் என்ன பண்ணிட்டாங்க, நிறையா அப்போ வந்து ஓல்டன் டேஸில் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. நம்ம ரொம்ப பெரிய ரிச்சான கண்ட்ரியில் தான் இருக்கோம். நம்ம அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மெல்லாம் ரொம்ப சேஃப்டியான ஒரு இடத்துல இருக்கோம். திருச்சியில், சென்னையில் இருக்கவங்கெல்லாம் பாவம், அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன ஆகிடுச்சு, இப்போ மழை தண்ணி நிறைய வந்து அவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஃப்ளட்டு வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, தண்ணி வீட்டுக்குள்ளேயெல்லாம் வந்துருச்சு. அவங்களால எல்லாம் அங்கெல்லாம் இருக்க முடியல. ஆனால் நம்ம இந்தியாவில் திருச்சியில் இருக்கோம், அது ரொம்ப சேஃப்டியாகவே இருக்கும். அதனால் காடுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். சரியா? பாருங்கள், நம்மளுடைய கண்ட்ரி வந்து என்னது இப்போ இந்தியா. ஓகேவா? அது எப்படி இருக்குது, ரிச்சான கண்ட்ரியாக இருந்தது. அதை நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியாவில் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம். சரியா? ஐ ஷல் ஆல்வேஸ் ட்ரை டு பி ஒர்த்தி ஆஃப் இட். ஐ ஷல் கிவ் மை பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஆல் எல்டர்ஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரீட் எவ்ரி ஒன் வித் courtesy. ஐ ஷல், நான் எப்பொழுதுமே என்ன பண்ணுவேன், ஒர்த்தியாக வந்து நான் வந்து எப்படி இருக்கேன், எல்லாருமே எப்படி இருக்கோம், ஒர்த்தியாக எல்லாருமே நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கோம். எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்வேஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ரெஸ்பெக்ட் மை பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஆல் எல்டர்ஸ். பேரண்ட்ஸ்னால் மம்மி டேடிக்கு, டீச்சர்ஸ்க்கு, எல்டர்ஸ்னால் பெரியவங்க, எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்ம கண்ட்ரியில் இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். டு மை கண்ட்ரி அண்ட் மை பீப்புள் ஐ pledge மை டிவோஷன். இன் their well-being and prosperity alone lies my happiness. நம்மளுடைய கண்ட்ரியில் எல்லா பீப்புளும் நல்லா எப்படி இருக்காங்க, எல்லாருமே வந்து பிளட்ஜை வந்து என்ன பண்ணிக்கிறோம், உறுதிமொழி எடுத்து எல்லாருமே சொல்லிக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம், ப்ராஸ்பரிட்டி அலோன் லைஸ் மை ஹாப்பினஸ். எல்லோரும் ப்ராப்பராக வந்து இதை வந்து என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணிக்கிறோம். அதனால் நம்ம எல்லாருமே வந்து எப்படி இருக்கோம், ஈக்குவலாக இருக்கிறதுனால எல்லோரும் ஹாப்பியாக இருக்கோம். சரிங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மிஸ்ஸு வந்து இப்போ டீப்பாக உங்களுக்கு மீனிங் சொல்ல, நீங்கள் சின்ன குழந்தைங்க இல்லையா, அதனால் இது மட்டும் போதும். நம்ம எல்டர்ஸ்க்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்மளுடைய இந்தியாவை வந்து நம்ம நேசிக்கணும், எல்லா மக்களையுமே நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்லணும். உங்களுக்கு ரொம்ப எல்லாம் மைண்டில் சொன்னோம்னா கொஞ்சம் இதாக இருக்காது. அதனால் இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. நம்மளுடைய கண்ட்ரி பேர் வந்து இந்தியா. இந்தியாவில் இருக்க எல்லாரையுமே நம்ம என்னவா நினைக்கிறோம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக நினைக்கிறோம். ஓகேவா? நம்மளுடைய கண்ட்ரி ரொம்ப பெரிய கண்ட்ரி. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரௌடாக இருக்கோம். நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரியை நினச்சி நம்ம என்னவா இருக்கோம், ரொம்ப ப்ரௌடாக இருக்கோம். என்னுடைய கண்ட்ரி ரொம்ப பெரிய கண்ட்ரின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரொம்ப ப்ரௌடாக இருந்துக்கிறோம். ஓகேவா? இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்வேஸ் எப்பொழுதுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். பேரண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு, எல்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் எப்பொழுதுமே. ஓகேவா? ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், இது என்னுடைய தாய்நாடு, இது என்னுடைய கண்ட்ரி, இந்தியா வந்து என்னுடைய கண்ட்ரி. இந்தியாவில் இருக்க எல்லாரையுமே நான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக நினைக்கிறேன். மிஸ் இப்போ எப்படி எடுத்துக்கிறேன், இப்போ உறுதிமொழி சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து இது என்னுடைய கண்ட்ரி, இந்தியாவில் இருக்க எல்லாரையுமே நான் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக நினைக்கிறேன், அண்ணன் தங்கச்சியாக நினைக்கிறேன். என்னுடைய கண்ட்ரியை வந்து நான் ரொம்ப ரிச்சான கண்ட்ரியை நான் ரொம்ப ப்ரௌடாக நான் சொல்லிக்கிறேன். நான் இந்தியாவில் இருக்கிறதுக்குனா நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு, எல்டர்ஸ்க்கு, பெரியவங்க எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணுறேன், நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், மரியாதை கொடுக்குறேன். என்னுடைய கண்ட்ரியில் உள்ள பீப்புள் எல்லாருமே வந்து இதை வந்து என்ன பண்ணிக்கிறோம், நாங்கள் ரிசல்யூஷனாக எடுத்துகிட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிறோம். இதனால் நாங்கள் எல்லாருமே ஒரே சேமாக இருக்கோம்னு நினச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் போக போக இதனுடைய லைன் பை லைன் மீனிங்கை நல்லாவே புரிஞ்சுக்கலாம் நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸில். சரிங்களா? யூகேஜியில் இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரேயரில் டெய்லியும் சொல்லுவீங்க இல்லையா, அப்போயே உங்களுக்கு வந்து மிஸ் என்ன பண்ணிடுவோம், கிளாஸில் ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லைன் பை லைன் மீனிங் எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? நீங்கள் இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எல்கேஜி அடுத்து பாருங்கள், இதுதான்ப்பா நம்மளுடைய கண்ட்ரி. இதான் என்னது, நம்மளுடைய இந்தியா கண்ட்ரி. இந்த மேப்பு இது என்னன்னு சொல்லுவோன்னா மேப்புன்னு சொல்லுவோம். இந்த இந்தியாவில் தான் நம்ம கீழே இந்த கீழ் வருது இல்லையா, கீழே
இங்கே தான் ஒரு ஓரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஓகேங்களா? இந்த கண்ட்ரி பாருங்கள் எவ்வளோ பெரிய கண்ட்ரி தெரியுமா? நம்ம கண்ட்ரியில் பார்த்திங்கன்னாப்பா ரொம்பவே ரிச்சாக இருந்தது தான். பிரிட்டிஷ் பீப்புள் நம்மளை ரொம்ப என்ன பண்ணாங்க, கஷ்டப்படுத்தினாங்க. அதுக்காக நம்மளுடைய லீடர்ஸ் வந்து நமக்காக ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே அவங்க போராடி நமக்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்காக தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவும் ரிப்பப்ளிக் டேவும் செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஃப்ரீடம் வாங்கினதை சுதந்திர தின விழாவும் கொடி ஏற்றினால தான் ரிப்பப்ளிக் டேவாகவும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கெல்லாம் யார் காரணம்னா நிறையா பேர் இருக்காங்க. யாருன்னா இப்போ முக்கியமாக யாருன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு காந்தி தாத்தாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, நேரு அங்கிள், அப்புறம் கொடிக்காத்த குமரன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ், இவங்களெல்லாம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பேரை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் இப்போதைக்கு போதும். அதுக்கப்புறம் நிறைய பேரை தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா? முக்கியமாக இவங்கெல்லாம் நமக்காக என்ன பண்ணாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதுவும் மகாத்மா காந்திஜி அங்கிள்லாம் தாத்தாலாம் நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நேரு அங்கிள்லாம் இவங்கெல்லாம் நமக்கு நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. பிரிட்டிஷ் பீப்புள் நம்மளை ரொம்ப அடித்து சித்திரவதைப்படுத்தினாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க நம்ம இந்த இந்தியா கண்ட்ரிக்கு. ஓகேவா? நம்மளுடைய கண்ட்ரி தான் இந்தியா கண்ட்ரி. இவங்க பாருங்கள், இவங்க த்ரீ பாய்ஸ் ப்ரேயர் பண்ணுறாங்க. இந்த 3 பாய்ஸ் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ட்ரெஸ்ஸு வியர் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 பாய் வந்து சாஃப்ரான் கலர், சாஃப்ரான்னா ஆரஞ்சு கலர், சென்டரில் இருக்க பாய் வந்து ஒயிட் கலர், லாஸ்ட்டில் இருக்க பாய் வந்து தேர்டாக இருக்க பாய் வந்து க்ரீன் கலர். ஃபஸ்ட்டாக இருக்க பாய் வந்து ஆரஞ்சு கலர், செகண்டாக இருக்க பாய் வந்து ஒயிட் கலர், தேர்டாக இருக்க பாய் வந்து க்ரீன் கலர். இது ஏன் இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணியிருக்காங்கன்னா, இதுதான் நம்ம கண்ட்ரியோட ஃப்ளாக் கலர், நம்ம கண்ட்ரியோட ஃப்ளாக் கலர். இப்போ எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் இயர் ப்ரீகேஜி படித்தவங்களுக்கு ஃப்ளாக் நம்ம ஸ்கூலில் ஃப்ளாகைஸ் பண்ணோம், பார்த்துருப்பீங்க. சரியா? இன்னும் ஸ்கூலுக்கே வராத எல்கேஜியெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ரிப்பப்ளிக் டே வரும். அப்போ என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஃப்ளாகைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்போ ஜான்வரியில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனே உங்களுக்கு என்ன தான் வரப்போகுது, ரிப்பப்ளிக் டே தான் வரப்போகுது. ஓகேவா? அதில் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ளாகைஸ் பண்ணும் போதெல்லாம் நம்ம எப்படி ஹானர் பண்ணுறோம், எப்படி ஃப்ளாக் ஃப்ளை பண்ணுதுன்னெலாம் பார்க்கலாம், பறக்குதுன்னெலாம் பார்க்கலாம். இந்த ஃப்ளாக் நம்ம கண்ட்ரியோட ஃப்ளாக் கலரை தான் இந்த 3 பாய்ஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாய் ஏன் ஆரஞ்சு கலர் வியர் பண்ணியிருக்கான்னா, செம்மையாக இருக்கணும். நம்ம எல்லாருமே காவியை புனிதமாக நினைக்கிறோம். நம்மளுடைய கண்ட்ரியை நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப புனிதமாக நினைக்கிறோம். அதனால் காவி ட்ரெஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹிந்துக்கள் எல்லாருமே எதை ஃபாலோ பண்ணுறோம், காவியை யூஸ் பண்ணியிருப்பாங்க, காவி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. செகண்ட் பாய் ஒயிட் கலர் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எப்பொழுதுமே அமைதியாகவே இருக்கணும், அமைதியை கடைப்பிடிக்கணும், வன்முறையில் இறங்கக்கூடாது, அமைதியை கடைப்பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான். வன்முறைன்னா என்ன அப்படின்னா, சண்டை போடக்கூடாது, யார்கிட்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது, எப்பொழுதுமே அமைதியாக இருக்கணுன்றதுக்காக தான் ஒயிட் கலர். க்ரீன் கலர் ஏன் வியர் பண்ணியிருக்கான்னா, நம்மளோட கண்ட்ரி எப்படி இருக்கணும்னா எப்போதுமே செழிப்பாக இருக்கணும், க்ரீன் கலரில் பசுமை நிறத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான், பசுமை நிறத்தில் இருக்குது அப்படின்றதுக்காக தான் க்ரீன் கலர் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய ஃப்ளாக் கலர். ஓகேவா? அதனால தான் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, எல்லோரும் ஈக்குவலாக ஃப்ளாக் கலர் போட்டு 3 பாய்ஸும் சேமாக உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த பாருங்கள் நம்ம ஃப்ளாக் கலர் சொன்னோம்ல, இதுதான் நம்மளுடைய ஃப்ளாகு. இதுதான் நம்மளுடைய ஃப்ளாகு. ஃபஸ்ட்டு கலர் ஆரஞ்சு, அடுத்தது சென்டரில் ஒயிட், லாஸ்ட்டில் க்ரீன். சென்டரில் ஒரு வீல் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லணும்னா அசோக சக்கரம். அது என்னன்னு சொல்லணும், அசோக சக்கரம். அது என்னன்னு சொல்லணும், அசோக சக்கரம். ஓகேவா? இதுதான் நம்ம கண்ட்ரியோட ஃப்ளாகு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த 3 பாய் பாருங்கள், இவங்க பாருங்கள், இந்த 3 பேபிஸ் இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேபிஸை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, இவங்க 3 பேரும் எம்மதமும் சம்மதம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, 3 பேரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க.
எம்மதமும் சம்மதம். ஏன் அப்படி சொல்கிறேன் மிஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் உள்ள பாய் ஹெட்டில் கேப் போட்டிருக்கான்ல, அவன் முஸ்லீம். அவன் என்னது? முஸ்லீம். சென்டரில் இருக்க பாய் வந்து ஹிந்து. நம்ம ஹிந்துவை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே காவி ட்ரெஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அதான் போட்டிருக்கான் பாருங்கள். ஓகேவா? அவன் ஹிந்து. லாஸ்ட்டில் இருக்க பேபி வந்து கிறிஸ்டின். அவங்க முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டின் 3 பேரும். நாங்கள் 3 பேருமே எந்த ஒரு மத மாற்றம் இல்லாமல் 3 பேருமே ஃப்ரெண்டாக இருப்போம். நாங்கள் இப்போ முஸ்லீமும் ஃப்ரெண்டு, கிறிஸ்டினும் ஃப்ரெண்டு, ஹிந்துவும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 3 பேருமே சேர்ந்து கை கோர்த்து உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கூல்லையுமே பார்த்திங்கன்னா, நம்ம யாரோட ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாமே கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், செலப்ரேட் பண்ணுவோம். நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா பார்ப்பீங்க. இப்போ முஸ்லீம்ஸ்க்கு வந்து ரம்ஜான் வந்தால் ரம்ஜான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், விஷ் பண்ணுவோம். அவங்கள கூப்பிட்டு எல்லாத்தையும் ப்ரேயரில் நிற்க சொல்லி அவங்களுக்கு விஷ் பண்ணி ஹேண்ட் ஷேக் பண்ணி விஷ் பண்ணுவோம். அவங்களும் நமக்கு தீபாவளி வந்துட்டா அவங்களும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, விஷ் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க, கலர் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. கிறிஸ்டின்ஸ்க்கு பார்த்திங்கன்னா, நான் இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், விஷ் பண்ணுவோம், கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லுவோம். நம்ம எல்லாமே ஒன்றா பண்ணுறோம் இல்லையா, அதே போல் தான் எல்லாருமே இருக்காங்க. எல்லா மக்களுமே ஒன்றாவே இருக்கும் அப்படின்றத தான் இந்த பிக்சர்ஸில் காமிச்சிருக்காங்க. நம்ம ஸ்கூலில் எப்படி பண்ணுறோமோப்பா அதே போல் தான்ப்பா எல்லா பக்கமுமே பண்ணுவாங்க. எல்லா ஸ்கூல்லையும் சரி, எல்லா ஊர்லேயும் சரி, நம்ம இந்தியா ஃபுல்லாகவே நம்ம இப்படி தான் இருப்போம். எல்லாருமே ஒரே போலவே இருப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த பிக்சர். முஸ்லீம், கிறிஸ்டின், ஹிந்து வேறு வேறு கிடையாது. மூணு பேருமே என்ன தான், ஒன்று தான், ஒரே தான், கடவுள்னாலே ஒருத்தர் தான்ப்பா. அதை கொஞ்சம் வேரியேஷனாக காமிச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் 3 பேருமே வேறு வேறு கிடையாது, ஒன்று தான் அப்படின்னு சொல்லி 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஓகேவா? தோல் மேலே கை போட்டு 3 பேரும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க இல்லையா? ஓகேவா? இதை தான் நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இதில் சொல்லியிருக்காங்களே முஸ்லீம்ஸ்னால் இதுதான் அவங்களுக்கு சிம்பல். ஒரு மூன் வந்து பாதியாக இருக்குது இல்லையா, ரைசிங் மூன் சொல்லுவான். வந்து பௌர்ணமிக்கு அடுத்த நாள் 3 நாளுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். இதுதான் வந்து அவங்களுக்கு சிம்பிள். சென்டரில் இருக்கிறது பாரு, ஓம். இது வந்து ஹிந்துவோட சிம்பிள். இந்த லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா, இது வந்து ஜீசஸோட சிம்பிள். ஜீசஸ் கிறிஸ்டினை ப்ரேயர் பண்ணுறாங்க இல்லையா இவங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கண்ட்ரியில் எல்லாருமே முஸ்லீம் தர்காவுக்கும் போவோம், சர்ச்சுக்கும் போவோம், ஹிந்து கோவிலுக்கும் போவோம். அப்போ யாரையும் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, வர வேணான்னு சொல்ல மாட்டாங்க. 3 பேருமே எல்லா கோவிலுக்குமே போய்க்கலாம். எந்த கோயிலுக்கு போனாலும் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, உள்ளே வரக்கூடாதுன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம 3 கோவிலுக்குமே போய் நம்ம 3 கோயில்லையுமே எப்படி வேணால் ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், பிள்ளையார், ஜீசஸ், இங்கே தர்கா இருக்கு இல்லையா, கிறிஸ்டின்ஸ்க்கு அல்லாவை ப்ரேயர் பண்ணுறவங்க, இவர் ஜீசஸ். நம்ம விநாயகர், இந்துக்கள் வந்து விநாயகரையும், கிறிஸ்டின்ஸ் வந்து ஜீசஸையும், முஸ்லீம்ஸ் வந்து அல்லாவையும் ப்ரேயர் பண்ணுறோம். ஓகேவா? இந்த 3 பேருமே எல்லா மக்களுமே ஒரே இனம் தான், நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ் தான் அப்படின்றதுக்காக தான் இந்த பிக்சர்ஸை மீண்டும் காமிச்சிருக்கேன். இதுதான் நம்ம கண்ட்ரியோட ஃப்ளாகு. ஓகேங்களா? இதை தான் நம்ம உறுதிமொழியாக எடுத்துக்கிறோம். இத்தனையும் நான் ஏன் உங்களுக்கெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு யார் கூடயும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயே சண்டை போடக்கூடாது. போடா, இது என்னோடதுடா, இது ஏன் இடம்டா, இது ஏன் ஸ்லேட்டரா, இது ஏன் பென்சில்டான்னு நீங்கள் சண்டை போட்டுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் மீண்டும் மீண்டும் இவ்வளவும் சொல்லிகிட்ருக்கேன். சரியா? இந்த பிளட்ஜிலேருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, சண்டை யார் கூடயும் போடக்கூடாது, எல்லார் கூடயும் நம்ம அன்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த உறுதிமொழியவே ஃபாலோ பண்ணிக்கிறோம். நம்ம கடைசி வரைக்கும் வந்து இந்த உறுதிமொழியை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. சரியா? யார்கிட்டையுமே நம்ம சண்டை போடக்கூடாது. இந்த உறுதிமொழியை மீண்டும் நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன், வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? பாருங்கள், pledge. India is my country. All Indians are my brothers and sisters. I love my country
and I am proud of it rich and very heritage. I shall always strive to be worthy of it. I shall give my parents, teachers and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people I pledge my devotion. In their well-being and prosperity alone lies my happiness. ஓகேவா, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்காகவே நம்ம பானா இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. எல்லாருமே திங்க் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.